டெக்னோ அவங்களோட போவா சீரியஸில் டெக்னோ போவா நியோ 5Gன்னு ஒரு புது மாடல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க பேட்டர்ன் டெக்ஸ்சரில். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்தவரை 6.8 inches. டிஸ்பிளேக்கு இங்கே LTPS டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz. டச் சாம்பிளிங் ரேட் 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் HD+ ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 SoCயில் ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPU மேலி G57 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசர் உங்களுக்கு கிடைக்கும். கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் உங்களால் ஈஸியாக இதால் ப்ளே பண்ணிக்க முடியும். மீடியமில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா எந்த வித லேக்ஸும் இருக்காது. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக அந்த 6GB RAM கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் 6GB RAM ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 3GB வரைக்கும் விர்ச்சுவல் RAM இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். அண்ட் SD கார்ட் ஸ்லாட்டு டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக 1TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டோரேஜை. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை இங்கே 50 MP பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக வழக்கம் போல் தேவையில்லாத 2 MP டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 8 MP, இதோட அப்பேச்சர் f2.0. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை எங்கே 6000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேட்டரி பேக்கப் பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்கே Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே டெக்னோட ஓன் UI ஆன iOS வெர்ஷன் 8.6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனில் 5G சப்போர்ட், டியூவல் ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் வெர்ஷன் 5.0, டியூவல் வைஃபை பேண்ட் சப்போர்ட் இருக்குது. கூடவே DTS சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எங்கள் பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ். 4GB RAM 128GB வேரியண்ட் 15,499க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 6GB RAM கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கியிருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போவும் ஒன்றும் இல்லை, 4GB RAM வந்து தாராளமாக போதுமானதான். நீங்கள் நார்மல் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறீங்க இருந்தாலும் இந்த 4GB ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஹெவி கேமராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு வாங்குங்க. மற்றபடி ஒரு நார்மல் யூஸருக்கு, கேஷுவல் யூஸருக்கு இந்த ஃபோன் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.